ஆட்சியில் பங்கு கொடுக்கிறேன் என்று சொன்னால் எல்லாரும் வந்து விடுவார்கள் என்று அவர் சொன்னார். இதை நம்பி 3 ஆண்டுகளாக சொல்கிறார். ஒருத்தனும் அல்ல. இந்த ஒரு பொம்பளை சொல்லுவான், என்ன பண்ணையார் வீட்டில் கேட்டாங்க, இந்த ஜமீன்தார் வீட்டில் கேட்டாங்க, எனக்கும் திமுகவும் தான் போட்டி என்கிறார். இன்னொரு 15 நாள் கழித்து திமுக என்னோடு போட்டி போடுகிறது என்று சொல்லுவார். என்ன காரணம் என்றால் இவருக்கு பொலிட்டிக்கல் டெப்த் இல்லை. ரொம்ப சீமானுடைய பேச்சை கேட்ட வேண்டாம், நமக்கு கிறுக்கி பிடிச்சிடக்கூடாதுங்கிறக்கா. ஏங்க அவரெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவரா? நான் சொல்லுகிறேன், எல்லா ஓட்டும் விஜய்க்கு வந்து விடும். 1% 2%லாம் பொருட்டு இல்லை. அது இல்லை, 8% வாங்கியவன் எப்படி வாங்கினார்? 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்களை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். தேமுதிகவாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து டிவிக்கே கூட தான் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப நாள் வந்து பேசப்பட்டுச்சு. ஆனால் யாருமே தாவேகா கிட்ட போகலை. விஜய் தான் இதை சிந்திக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் இவர் அதாவது புசிக்கு ஒன்றும் தெரியாது வச்சுக்கோங்க. ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவரை தான் நம்பிக்கை அவருக்கு, வேற எவனும் கவுத்துருவான்னு பயம். அதனால் இவன் தான் ஓடியாந்து அண்ணன் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்பார். அதனால் ரைட் அவரை வச்சுக்கோங்க. இது ஒரு போக்கு, அது கிடைக்கட்டும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆரம்பத்தில் இவருக்கு பணம் வாங்கின்னு பாமகவை முதலமைச்சராக்குறேன்னு சொன்னாலும் இப்போ இவரை முதலமைச்சராக்குறேன்னு வந்திருக்காரு. பாமகவை ஏற்கனவே ஆக்கிட்டார், இப்போ இவர் ஆக்க போடுறாரு. அவர் என்ன கருத்து சொல்கிறாரு, ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன் என்று சொன்னால் எல்லாரும் வந்து விடுவார்கள் என்று அவர் சொன்னார். இதை நம்பி 3 ஆண்டுகளாக சொல்கிறார். ஒருத்தனும் வரல. இப்படி உலகத்தில் இருக்கவே முடியாது. நான் தான் அல்வா கொடுக்குறேனே அப்படின்னா ஏன் ஒருவனும் வரவில்லை என்றால் ஒரே ஒரு நிலைப்பாடு தான். இந்த படகே கரை சேருமா என்று தெரியாது, நாமும் அதில் ஏறி கவிழ்ந்து விட்டால் என்ன செய்வது? மந்திரியாக ஆகிறோம் என்று எம்எல்ஏ பதவியை தவற விட்டு விடக்கூடாது என்று நினைக்கிறான். மக்கள் நல கூட்டணி ஏற்படுத்தின பயமா? அது மக்கள் நல கூட்டணி ஏற்படுத்திய பயம் ஒரு காரணம். ஏனென்றால் அவ்வளவு வலிமையாக பேசக்கூடிய விஜயகாந்தே எல்லாரும் ஆளுக்கு ஒரு மாலையை போட்டு கொண்டு இருந்தார்கள். 12 அணி வந்தது, 12 கட்சி வந்தது, 13% வாக்குகள் வாங்கி கவிழ்ந்தார்கள். அதனாலே இவரால் முடியவே முடியாது. 10-12% அவர் 30% என்று சொல்லுகிறார். நான் எனக்கும் திமுகவும் தான் போட்டி என்கிறார். இன்னொரு 15 நாள் கழித்து திமுக என்னோடு போட்டி போடுகிறது என்று சொல்வார். அதெல்லாம் அவர் விருப்பம். இதெல்லாம் வார்த்தைகள் தானே, அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் ஏன் நம்மோடு வர மறுக்கிறேன்? இவரை காட்டி இந்த ஒரு பொம்பளை சொல்லுவான், என்ன பண்ணையார் வீட்டில் கேட்டாங்க, இந்த ஜமீன்தார் வீட்டில் கேட்டாங்க, 1000 ஏக்கர் நிலம் இருக்குது அவங்க வீட்டில் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன, இருக்கிறவனெல்லாம் கேட்டான்னு இவ பங்கு போட்டுக்கின்னு உங்கள்கிட்ட வந்து சேர்றேனேடா அப்படின்னு சொல்கிறது மாதிரி எல்லாரும் அவ்வளவு பேரும் இவரை சொல்லி அங்கே காரியம் ஜாதிச்சுக்கிறானே தவிர திமுகவில் இவரை சொல்லி விஜய்கிட்ட போயிடுவேன் அப்படின்னு சொல்லி காரியம் சாதிச்சுக்கிறானே தவிர விஜய்கிட்ட வர மாட்டேங்கிறான். டிடிவி தினகரன் கூட அப்படியான முயற்சிகள்லாம் எடுத்த மாதிரி தானே தெரியுது அவரோட பேச்சுகள் வழியெல்லாம். அது தெரியல, கடைசியில் எப்படியோ சேர்த்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ சேர்ந்தது நல்லது. ஏனென்றால் பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒவ்வொருவரும் 1%, 5%. டிடிவி தினகரன், அன்புமணி எல்லாருமே வந்து விஜய் ஒரு ஆப்ஷனாக தான் பயன்படுத்தினாங்க. இப்போ காங்கிரஸ் வரையும் சொல்றேன், எல்லாரும் என்ன விஜய் தான் கூப்பிட்டு இருக்காருன்னு சொல்லி விஜய்கிட்ட ஒருவே வரல. என்ன காரணம் என்றால் இவருக்கு பொலிட்டிக்கல் டெப்த் இல்லை. இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரே ஒரு சான்று சொல்கிறேன். 5000 ரூபா கொடுக்குறார் ஸ்டாலின், 2000 ரூபா கோடை காலத்துக்காக என்று கொடுக்குறார். இப்பொழுது என்ன சொல்ல வேண்டும் விஜய்? இந்த அரசியலை எவ்வளவு காலத்துக்கு நடத்தி கொண்டிருக்கிறா என்று கேட்க வேண்டும். கோடை காலங்கள் இதற்கு முன்னால் வரவில்லையா? இப்பொழுது இன்னும் புதிதாக கோடை காலம் வந்திருக்கிறது, சேர்த்து கொடுத்தால் ஓட்டு போட்டு விடுவான் என்று பீகார் அடிப்படையில் நீ நினைக்கிறா என்றெல்லாம் பேசியிருக்க. அவர் சொன்னார், நான் அரசியலுக்கு வந்த காரணத்தினால் அதனால் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக ஸ்டாலின் இந்த பணத்தை கொடுக்கிறார், மகிழ்ச்சியாக வாங்கி சந்தோஷமாக அனுபவியுங்கள் என்று இவர் சொன்னார். அது தப்பான அரசியல். பணம் கொடுத்து மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து மக்களுக்கு திரும்ப கொடுத்து தேர்தல் சமயத்தில் கொடுத்து ஓட்டு வாங்குகிற அரசியல் கீழான அரசியல் என்று பேச வேண்டியவர், என்னால் உங்களுக்கு வந்தது சந்தோஷமாக அனுபவியுங்கள் என்று சொன்னால் அவருக்கு அரசியல் ஆழம் இல்லை. உங்களுடைய நண்பர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களே வந்து பலமுறை இதை சொல்லியிருக்காரு, ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. பட் ஆனால் அதுக்கு மீறி கொடுத்தா கூட வாங்கிக்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு கேம்பெயின்லாம் எடுப்பாங்க. அது மாதிரி பேச ட்ரை பண்றாரா? நான் சொல்றேன், இந்த அரசியலை மாற்றுவதற்கு தான் நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். இந்த அரசியல் மாற வேண்டாமா? எதிர்பார்த்த கூட்டணி அமையலனா கூட விஜய் என்ன சொல்லிட்டு தனியா நின்று கூட நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றாரு. எங்க எப்படி நான் வெற்றி பெற மாட்டேன்னு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அது இருக்கட்டும். ஆனா அவர் ஏன் நம்மளை நோக்கி ஒருத்தர் வரமாட்டேங்கிறான்னு அவர் சிந்திக்கும். இந்த
எவனையோ ஒருத்தனை யோசனை சொல்வதற்கு வைத்திருக்கிறார். அவன் சொன்ன அல்வா கொடு வந்து விடுவார் என்று. அல்வா கொடுப்பதாக சொல்லிய பிறகும், முந்திரி பருப்பு போட்ட அல்வா, நெய்யில் செய்த பசு நெய்யில் செய்த அல்வாவை கொடுப்பதாக சொன்ன பிறகும் ஒருவனும் வரமாட்டேன் என்கிறானே, ஏன் என்று அவர் யோசிக்க வேண்டும். அந்த யோசனை அவருக்கு இல்லை. இல்ல இப்போ ராமதாஸ் அவர்கள் வெளியில இருக்காரு, அவரு உங்க அவர் நெருங்கிய நண்பர், அவரு தாவேக்காவுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு என்னோட மூத்தவர், அவர் மதிப்புக்குரியவர். அது இருக்கட்டும், அது தெரியல. அப்புறம் அது நான் என்னுடைய கருத்து என்ன தெரியுமா, அதாவது அன்புமணி அதுக்கு இடையூறு செய்யாமல் தகப்பனாரை வரவிட வேண்டும். அதிமுகவுக்கு ராமதாஸும் வர வேண்டும். 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு பாதி இடங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். பிறகு தனித்தனி கட்சியையும் தனித்தனி சண்டையும் தேர்தலுக்கு பிறகு அவர்கள் போட்டுக்கொள்ளலாம். அதுவரையிலும் ராமதாஸ் மகளும் ராமதாஸனுடைய மருமகளும் ஒருவரை எதிர்த்து நிற்கின்ற நிலை வரக்கூடாது. வந்தால் வன்னியர் ஓட்டு பிரியும். அதன் மூலம் ஸ்டாலினுக்கு தான் அது நன்மையாகும். அது ராமதாஸுக்கும் நன்மை இல்லை, அன்புமணிக்கும் நன்மை இல்லை என்கின்ற காரணத்தினால் இவர்கள் இருவரும் சண்டையை ஒருவரோடு பேசிக்கொள்ள வேண்டாம். ஒருவர் மேடையில் ஒருவர் ஏற வேண்டாம். அதெல்லாம் நம்ம அந்த சுயமரியாதையோடு முனைப்போடு இருந்து கொள்ளட்டும். ஆனால் ஒருவரோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒரு 20 இடம் கொடுக்குறார்கள் என்று வைத்துக்கொள்ள, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 10 இடம் இவருக்கு, 10 இடம் அவருக்கு இருக்கட்டும். தேர்தல் முடிந்த பிறகு ஆளுக்கு 10 எம்எல்ஏ வைத்திருந்தால் 2 பேருக்கு பெருமை. 2 பேரும் ஆளுக்கு பாதியாக பிரித்து கொண்டு ஒரே அணியில் இருக்க வேண்டும். வன்னியர்கள் இருவருமே வெல்ல வேண்டும், 2 தரப்பாரும். அதற்கு பிறகு சொந்த சண்டையை அடிப்படையாக வைத்து தொடர்ந்து இந்த சண்டையை நடத்துங்கள். அந்த முனைப்பை விட்டு விட வேண்டாம். இப்பொழுது வேண்டாம். இது ஸ்டாலினுக்கு நன்மையாக போய்விடும். ஆனா இப்போதைய சூழ்நிலை அடிப்படையில திமுக கூட்டணி வலுவா இருக்குதா? ஏன்னா இப்ப திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தான் பெரிய மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. விஜய் ஒரு பக்கம் இருக்காரு, சீமான் ஒரு பக்கம் இருக்கு, அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அதிக அளவுல பிரியுது. அப்ப ஆப்வியஸ்லி திமுகவுக்கான சாதகமான ஒரு சூழல் இருக்கு. வாக்குகளை யார் பிரிப்பார்? விஜய் பிரிப்பாரா? அதிமுக எதிர் தரப்பு வாக்குகளை பிரிப்பாரா? ஆளுங்கட்சி வாக்குகளை பிரிப்பாரா என்பது கேள்வி. அவர் சிறுபான்மை மக்களை குறிவைத்தும் அவர் சொல்லுகிற வாக்கு வங்கியெல்லாம் அவருடைய வாக்கு வங்கியை பிரிப்பது போலத்தான் இருக்கிறது. ஸ்டாலினுக்கு தான் பெரிய கேடாக அமையும் என்று சொல்லுகிறார். அப்படி இருந்தால் இந்த அமைப்பு மேலே வந்துவிடும். இப்போ 3ஆக ஆகின்ற போது 3ஆவதாக வருகின்ற மனிதர் யாரை கெடுக்கப் போகிறார் என்பது ஒரு பெரிய கேள்வி. திமுகவுக்கா அதிமுகவுக்கா பாதகம் அப்படிங்கிறதா இப்ப கேள்வி. அதனால்தான் விஜயிடம் சொல்லுகிறோம், கெடுத்து விடாதே, உனக்கு நல்லதில்லை, அரசியலுக்கு நல்லதில்லை, நாட்டுக்கு நல்லதில்லை, அதற்கு சேர்ந்து நின்று உறுதியாக வெல்லலாம். இல்ல பலமுறை நீங்களும் சொல்லிட்டீங்க, தமிழிசை எல்லாம் கேட்டு பார்த்துட்டாங்க, நடக்கல, அவர் தனியா தான் நிற்போம் அப்படின்ட்டாரு. அதுல இருக்கார், அதுல அவர் உறுதியா இருக்காரு. அப்படிங்கும்போது அவருடைய அரசியல் பயணத்தை அவர் திட்டமிட்டுட்டார் அப்படின்றத பார்க்கணும். அதுல ஒன்றும் இல்லை. அதனால இவர் வெல்ல போவதில்லை. இது யாருக்கு நன்மையாக அமைய போகிறது என்பதை காலம் சொல்லும். ஆனா தொடர்ந்து அவர் திமுகவுக்கு எதிரான ஒரு பேச்சுக்களை வந்து முன்னாடி பேசுவாரு. அப்புறம் பிஜேபிக்கு எதிராக இல்லாமல் அதிமுக சீலே இல்லை அப்படின்றாரு. நான் என்ன சொல்றேன், அதிமுக ஆட்சியில் இல்லை. இப்ப இவர் கட்சி தொடங்கியது திமுகவை வீழ்த்துவதற்காக என்று சொல்லி, அதனால திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை இவர் பிடிக்க போகிறாரா அல்லது எதிர்கட்சி வாக்குகளை இவர் உடைக்க போகிறாரா என்பது இல்ல. ஒரு பக்கம் திமுக எதிர்ப்பு வாக்குகள், இன்னொரு பக்கம் அதிமுகவுல வந்து சிறந்த தலைமை இல்ல. விஜய் ரொம்ப சிறந்த தலைமையா? நான் சொன்னேன் 5000 ரூபா கொடுத்தது என்னாலதான் வந்து சந்தோஷமா அனுபவிங்கன்னு சொல்லுகின்ற பொலிட்டிக்கல் டெப்த் இல்லை. முதல்ல அவருடைய அம்புகள் எதுவும் பாய்வதில்லை. அதனால கூர்மை இல்லை. கூர்மை இருந்தால் தானே பாயும். அம்புக்கு கூர்மை வேண்டும். அதனால அவர்கள் உள்ள குறைபாடு என்ன என்றால், அவருக்கு அரசியல் தெரியாது. அரசியல் என்பது சும்மா இந்த யூடியூப்பில் பேசுகிறவர்கள் பேசுவது போன்றது அல்ல. அது எத்தனையோ கருத்துக்களை உள்ளடக்கியது. விஜயோட செயல்பாடுகள் சொன்னீங்க. சீமான் வந்து இப்ப மக்களின் மாநாடு நடத்தியிருக்காரு திருச்சியில. அவர் ஆடு மாடுகள் அப்பெல்லாம் விமர்சிச்சீங்க, இப்ப மக்களுக்கு நடத்த ஆரம்பிச்சிட்டாரா? இல்ல அப்பெல்லாம் விமர்சிச்சீங்க, இப்ப மக்கள் மாநாடு நடத்துறாரு. நல்லதுதான். இது ஒரு பெரிய முன்னேற்றம். ஆடு மாடுகளுக்கு நடத்தாம மக்களுக்கு நடத்துவது சிறிய முன்னேற்றம் தான். ஆமா, விவசாயிகளை எல்லாம் அரசாங்க சிப்பந்தி ஆக்குவேன் என்று சொன்னவர். அதாவது நான் ரொம்ப அதிகமாக ரொம்ப சீமானுடைய பேச்சை கேட்ட வேண்டாம், நமக்கு கிறுக்கு பிடிச்சிடக்கூடாதுங்கிறக்கா. ஏங்க அவரெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவரா? ஏதோ விஜயகாந்த் செத்து போயிட்டாரு, விஜய் வரல, அந்த ஓட்டு 8% இவருக்கு வந்துச்சு. இப்போ அது விஜய்க்கு போயிடும், அது முடிஞ்சிச்சு. இப்போ சீமானுக்கு ஓட்டே விழாதான். அதான் விழுது. 1% நாம் தமிழ்ல இருந்து 1% கூட வந்து தாவேகா போவாது. இல்ல நாம் தமிழ்ல இருந்து 1% கூட தாவேகாவுக்கு போவாது அப்படின்றாங்க. பார்ப்போம், இந்த தேர்தல் இன்னும் 2 மாதத்துக்கு முடியுமே, அப்பொழுது பார்ப்போம். நான் சொல்லுகிறேன், எல்லா ஓட்டும் விஜய்க்கு வந்து விடும். 1% 2%லாம் பொருட்டு இல்லை. அது இல்லை, 8% வாங்கியவன் எப்படி வாங்கினாய்? விஜயகாந்தினுடைய இடத்தை நீ பிடித்தா, உன்னுடைய இடத்தை விஜய் பிடித்து விட்டான்.
அதான் இல்ல ஆடு மாடுகளுக்காக அவர் பேசுறாரு அப்படின்றது தொடர்ந்து கேலிக்குள்ளாக்கப்படுது, விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுது. ஆனா வந்து அதுக்காக யாருமே பேசுறது இல்ல, மரங்களுக்காக யாரும் பேசுறது இல்ல, சுற்றுச்சூழலுக்காக யாருமே பேசுறது இல்ல அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க. கொள்ளையடிக்கிறதே நோக்கமா கொண்டிருக்காங்க திராவிட கட்சிகள் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க பேசுறாங்க. அதெல்லாம் வேற. ஆனால் இது நாம் அதை மாற்றி அமைத்து திட்டங்கள் தீட்டி அதை வளர்க்க வேண்டிய சுற்றுச்சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். பாருங்கள், பெங்களூரில் ஒருத்தன் பாராட்டியிருக்கான். அவன் நெதர்லாண்ட்ஸ்லேருந்து வந்த பிரதம மந்திரி சொல்கிறான், டில்லியெல்லாம் சகிக்க முடியலை, பெங்களூர் வந்து வாழ்வதற்கு இதமாக இருக்கிறது, ஒரு தீங்கும் இல்லாமல் காற்று தூய்மையாக இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் மரங்களாக இருக்கின்றன என்று பாராட்டியிருக்கான். போக்குவரத்தை மட்டும் உனக்கு ஏன் ஒழுங்கு செய்ய தெரியல என்று கேட்குறான். இப்போ அவன் பொதுவான ஆள், அவன் பாராட்டுறான்ல, மரங்களாக வைத்திருக்காங்க, இந்த முட்டாள்களுக்கு ஏன் இந்த மரங்களை வளர்க்க வேண்டும் என்று தெரியவில்லை. இது என்ன புதிய கருத்தா? பழைய கருத்தா இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி அதை சொல்லும் போது ஏத்துக்க வேண்டியது. அதையே விமர்சனத்துக்குள்ள நான் வந்து என்ன சொல்றேன், நான் மரம் வளர்ப்பது என்பது இது மரத்துக்கு மாநாடு நடத்தி வளர்க்க. மரத்துக்கு காது இல்லை, அது கேட்கவும் கேட்காது. மரத்தை வெட்டுகிறீர்கள், ஆடு மாடுகளை வெட்டுகிறீர்கள், சரி போங்க. ஏன் தாவேக்கா பத்தி இவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்க. முன்னாள் சபாநாயகர் தனபாலோட மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வந்து தாவேக்கால இப்ப சேர்ந்திருக்காரு. அதை எப்படி பாக்குறது? இல்லை, இதெல்லாம் தனித்தனி மனிதர்கள் எங்க போவார்கள்? ஓபிஎஸ் திமுகவுக்கு போவதை விட இந்த நூற்றாண்டில் நிகழ வேண்டிய ஒரு மோசமான செயல் வேறொன்று இருக்க முடியாது. ஓபிஎஸ் போக முடியும் என்று கருதி இருப்போமா? எடப்பாடியோடு சண்டை போடுவார், தினகரனோடு போடுவார், சின்னம்மாவோடு போடுவார், இப்படியே அரசியல் நடத்தி கொண்டிருப்பாரே தவிர திமுகவுக்கு போவார் என்பதுதான் பெரிய அதிர்ச்சியான செய்தியே தவிர, ஆகா ஒரு நல்ல மனிதனுடைய அரசியல் வாழ்வு அழியப் போகிறதே, இவர் போய் உதயநிதிக்கும் இன்பநிதிக்கும் கீழே இருந்து என்ன செய்வார் என்று நாம் கவலைப்படுகிறோமே தவிர, இந்த நீங்கள் சொல்லுகிற ஆளெல்லாம் எங்கே போனாலும் என்ன, எங்கே வந்தாலும் என்ன, இதெல்லாம் தலையுள்ளதெல்லாம் எண்ணி அது விஜய்க்கு வலு சேர்க்காதா? அதெல்லாம் ஒன்றும் சேர்க்காது. ஓகேங்க, நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.